இதுவரையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண வீடியோவிலேயே எல்லாமே நல்லா ஆதரவு கொடுத்தீங்க. ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோன்னா 10 நிமிஷத்துக்குள்ளார நீங்கள் 100 வியூஸ் கிட்டத்தட்ட வந்திருக்கு. இதுவரையும் அப்லோட் பண்ண வீடியோவிலே 1000 வியூஸ்லாம் மேலெல்லாம் வந்திருக்கு. இது புதுசாக நம்ம ஜாயின் பண்ண சேனலில் இவ்வளோ பெரிய வெற்றி, இவ்வளோ பெரிய பார்வையாளர்கள் நீங்களும் ஆதரவு கொடுப்பீங்கன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது மிகப்பெரிய வெற்றி. நம்ம சேனலுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை இது நம்ம காட்டுது. தொடர்ச்சியாக நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க. இன்னும் புதுமையான கண்டென்ட்டை உங்களுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு வரதுக்கு தயாராக இருக்கிறோம். நம்ம இதுவரையும் அப்லோட் பண்ணதுலேயே விண்வெளி சார்ந்த வீடியோ மட்டும் தான் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இனிமேலும் வர கண்டென்ட்டு விண்வெளி, அறிவியல், தொழில்நுட்பம், நடப்பு நிகழ்வுகள் இதை பற்றி நம்ம பேசலான்னு இருக்கிறோம். அது இல்லாமல் நான் சொல்கிற செய்திகள் அனைத்தும் 100% உண்மையை மட்டும்தான் நான் சொல்லுவேன். நான் வந்து 1% கூட தவறான நியூஸ் ஒரு நாளும் சொல்லிடவே மாட்டேன். நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கு மேலே எங்களுக்கு ஆதரவு கொடுத்து நாங்கள் புது புது வீடியோவை மேக் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு ஆதரவு கொடுத்துட்டே இருக்கணும். தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள். அதை நான் திருத்திக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். நீங்கள் என்ன டாப்பிக்கில் பேசணும்னு சொன்னாலும் நாங்கள் பேசுறதுக்கு ரெடியாக இருக்கணும். நீங்கள் ஆர்வமாக இருக்கணும். இந்த தமிழ்நாட்டில் எல்லோரும் அறிவியல் சார்ந்த நிகழ்ச்சிகளை, நடப்பு நிகழ்வுகளை நம்ம சேனலில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணுங்கிற மாரி நான் ஆர்வப்படுறேன். எல்லாமே வந்து நல்ல நியூஸ் நல்லா தரமாக கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். நீங்கள் ஆதரவு கொடுங்க. இதுவரையே நம்ம போட்ட வீடியோவிலேயே வந்து பார்த்திங்கன்னா விண்வெளி சார்ந்த செய்திகள் நிறையா கொடுத்தாலாம். அதில் ஒரு சில வீடியோ மட்டும் நிறையா 1K வியூஸ் வரையும் நிறைய பேர் இருக்குது. அதாவது எஸ்கேப் வெலாசிட்டின்னு என்னென்னு எளிமையாக சொல்லியிருக்கிறோம். அதாவது பூமியோட ஈர்ப்பு விசைன்னு என்னென்னு சொல்லியிருக்கிறோம். அதாவது பிளாக் ஹோல்ஸ்ன்னு என்னென்னு சொல்லியிருக்கிறோம். ஒரு பெரிய கான்செப்டை ஒரு புரிகிற மாதிரி, ஒரு சிம்பிளான கான்செப்ட் மாதிரி எல்லோரும் புரிகிற மாதிரி சொல்லியிருக்கிறோம். ஆனால் இந்த வீடியோவில் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குங்கிறத நீங்கள் வியூஸ்லேருந்து பார்த்தா நல்லா தெரியுது. அது என்ன ஆகுதுன்னா, நான் புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிக்கும் போது எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் நான் வெயிட் பண்ணுறேன். அதுவரையும் நீங்கள் என்ன தொடர்ச்சியாக நான் நம்பலாம். புதுமையான நியூஸாக கொண்டு வரதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். நான் நடப்பு நிகழ்வுகளை பற்றி கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்டேட்டடாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயம் இன்றைக்கி என்ன நடக்குது, நாளைக்கு என்ன நடக்குது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டெப் எடுத்து நல்லா நீட்டாக நம்ம வாழ்க்கை நடத்த முடியும். இப்போ ஒரு பார்த்திங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பழக்க வழக்கத்துக்கும் இப்போ உள்ள பழக்க வழக்கத்துக்கும் நாடு நடப்புக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 வயசு உள்ளவங்கள்ட்ட போய் பேசணும்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அங்கே உள்ள காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ உள்ள பசங்க வந்து பார்த்திங்கன்னா 2K கிட்ஸுங்கிறாங்க. அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம தெரியணும். அதேமாரி பார்த்திங்கன்னா நாட்டோடைய எல்லா விஷயமும் நமக்கு தெரியணும்னா அன்றாட நிகழ்வுகளை நம்ம பார்க்கணும். விண்வெளி சார்ந்த செய்திகள் மட்டும் நீங்கள் வீடியோ ஏன் போகிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா விண்வெளி சார்ந்த அறிவு இப்போதைக்கு நம்ம எல்லாருக்கும் முக்கியமானது உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா விண்வெளி சார்ந்த அறிவு இல்லாததால தான் 6 கோடி வருஷத்துக்கு முன்னாடி டைனோசர் வந்து இந்த உலகத்திலேயே அழிந்து போச்சு. அதே நிலைமை மனித இனத்துக்கு வரக்கூடாது. விண்வெளியை பற்றின அறிவு, விண்வெளியை வந்து ஆழ்ந்த சிந்தனை, விண்வெளி பற்றிய ஒவ்வொரு விஷயமும் நமக்கு தெரிஞ்சால் தான் நம்மளோட இயற்கை பேழிவுகளிலேருந்து மனித இனத்தை காப்பாற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பூமியில் இருக்கிற வளங்கள் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக இன்னொரு 200 to 300 வருஷம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லா வளங்களையும் தீர்ந்து போச்சுன்னா நம்ம விண்வெளியை தேடி தான் நம்ம போய் ஆகணும். வருங்கால தலைமுறையை வந்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும், அடுத்த சிவிலைசேஷனுக்கு போகணுன்னா விண்வெளி பற்றின அறிவு கண்டிப்பாக தேவைப்படும். இந்த அறிவை நம்ம அடையணும்னா இப்போ வந்து நம்ம அடித்தளம் போடணும். நம்ம ஒரு செலவு ஆகுதுன்னா ராக்கெட்டு விடுறதுக்கு நம்ம செலவாகுதுன்னு நினைக்கக்கூடாது. எதிர்கால தலைமுறைகளுக்கான அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நம்ம பார்க்கணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்த்திங்கன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா பெரிய லாபமாக வளர்ந்து நிற்கும். இதுவரையும் கொடுத்த வீடியோ மாதிரியே இன்னும் எல்லா துறையிலையும் சார்ந்த வீடியோக்களை தரமானவும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா தெளிவாகவும் புரியும்படியாகவும் 100% உண்மையான செய்தியை சொல்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தீங்கன்னா அது அப்போ தான் எங்களுக்கு இன்னும் அதிகமான நியூஸை கேதர் பண்ணி நாங்கள் வந்து அதிகமாக கலெக்ட் பண்ணி உங்களுக்கு தெளிவாக எங்களுக்கு சொல்கிறது ஒரு ஆர்வத்தை கொடுப்போம். அதுமாரி நீங்கள் தெளிவாக எனக்கு ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன்.